ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. இன்றைக்கி வடகறி எப்படி சேர்த்து பார்க்கலாம். கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் உப்பு, சோம்பு, வரமிளகாய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. கொதி வரட்டும். நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா உதிர்த்து வச்சுக்கணும். நல்லா குழம்பு கொதித்ததும் இந்த உதிர்த்து வச்சுருக்க கடலைப்பருப்பை எடுத்து அதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனா இட்லிக்கு சுவையான வடகறி ரெடி. பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.